அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோயிலில் தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டு 4 நாட்களான ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தின் மேற்கூரை பூச்சிகள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அதனை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன்குமார். மதன்குமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூரியனார் கோயில் ஊராட்சியில் 2024-2025 ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடைய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்தில் வருகை தந்த தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட 4 நாட்களான சூரியனார் கோயில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கட்டிட மேற்கூரை சேர்ந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த கட்டிடத்தை ஒப்பந்தக்காரர் கிருஷ்ணராஜ் என்பவரின் அறிவுரையின்படி பணியாளர்கள் மறைமுகமாக கட்டிடத்தின் கதவுகளை அடைத்துக் கொண்டு அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பகுதி மக்கள் ஏன் இவ்வாறு நடந்தது என அவர்களிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் இது போன்ற தரமற்ற கட்டிடம் கட்டுவதால் பல்வேறு சிக்கல் எழுந்துள்ளது. தரமற்ற கட்டிடம் கட்டுவது ஒப்பந்தக்காரர், ஒப்பந்த பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனிவரும் காலங்களில் தரமான கட்டிடங்கள் பொதுமக்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்.